guys, இன்னைக்கு பேபி கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கோம். பேபி கார்ன் வச்சு பேபி கார்ன் 65 தான் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பேபி கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இதெல்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், பேபிக்கான நல்லா 3 டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேபிக்கான 2ஆக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி வச்சதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 குழிக்கரண்டி அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா கையை வச்சு எல்லாம் கலந்து விட்டுறலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அது கலருக்காக தான். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசறி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தெளித்து பிசறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசறி வச்சாச்சு. இப்போ நம்ம வடச்சட்டியில் எண்ணெய் வச்சு போட்டு எடுத்துடலாம். இப்போ கடாய் வச்சு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த கடலெண்ணெய் எங்கள் வீட்டில் ஆட்டின கடலெண்ணெய். யாருக்காவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டு காஞ்சனையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காஞ்சிருச்சு, போட்டு எடுத்துடலாம். கடலெண்ணெய் பொங்கி வரும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரிஜினல் கடலெண்ணெய் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நம்ம போடக்குள்ளே பொங்கி வருங்க. ஒன்றுன்னா நல்லா போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன், எவ்வளோ பொங்குதுன்னு. இந்த அளவு போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு மேலே போட்டோம்னா இன்னும் பொங்கி வந்துடும். பாருங்கள், நான் எடுத்தோடனையும் பாருங்கள் எண்ணெய் பொங்குனது நின்று போச்சு. இதே நான் போட்டேன்னா நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கடலெண்ணெய் ஒரிஜினல். நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. முடிஞ்ச வரையும் நீங்கள் நிலக்கல்ல வாங்கி வீட்டிலையே ஆட்டி யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நல்லா 1 இடசல் 2 இடசல் போடுற வரை இந்த மாதிரி பொங்கும். அதுக்கப்புறம் பொங்காது. அதனால் கல்லெண்ணெய் ஊற்றி பொரிக்கக்குள்ள 1/4 வடைச்சட்டி இல்லைன்னா 1/2 வடைச்சட்டிக்கு மேலே ஊற்றாதீங்க. நுரை இருக்கிறனால நமக்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரி எடுத்து பார்த்தா தான் தெரியும்.
இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பேபிகார்ன் பொரிஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிறதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு லெமன் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பேபிகார்ன், இதுக்கு லெமன், கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், வாங்க சாப்பிட்லாம்.